வெல்கம் டு பவன்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி ஓணம் ஸ்பெஷல் அவியல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுங்க. அப்படின்னா தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், காரத்துக்கு தகுந்தது போல் 3 பச்சை மிளகா, 1 கப் தேங்காய், சின்ன வெங்காயம் சின்னதாக இருந்ததுன்னா ஒரு 10 பல், கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒரு 5 பல் போதும். முருங்கைக்காய் மெயினான இன்க்ரீடியண்ட் இது தான். உருளைக்கிழங்கு நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பீன்ஸ் ஒரு 4-5 பீன்ஸு நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கேரட்டு அதே போல் பெரிய கேரட்டை ஒரு கேரட் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கையளவு கருவேப்பிலை சேர்த்தது ரொம்ப நல்லது, நிறைய சேர்த்துக்கோங்க. தயிர் ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த அவியலுக்கு ஃபஸ்ட்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், அடுத்து தேங்காய் 1 கப்பு, நம்ம அந்த உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி 1 கொத்து 2 கொத்து நல்லா உருவி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தது போல் நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகாயை நல்லா கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம தண்ணி சேர்க்காமல் கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூட சேனக்கிழங்கு, வாழைக்காய், கோவக்காய், கத்திரிக்காய் இந்த மாதிரி காய்கறிகளை சேர்த்துக்கலாம். புடலங்காய், சுரக்காய் அந்த மாதிரி எல்லாமே நீல வாக்கில் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா காய்கறியும் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லா காய்கறிகளையும் மஞ்சளும் உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். காய்கறிகளில் உப்பு மஞ்சத்தூள் நல்லா படும்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பாதியை காய்கறி வேகிறதுக்கு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காய்கறி எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் காய்கறி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு வேக வைக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, காய்கறி நல்லா வேகணும். 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக தண்ணி இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அந்த கொரகொரப்பாக அரைச்ச பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய்கறி நல்லா வெந்திருக்கு, அதனால் ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். இந்த நீல வாக்கில் இருக்கிறது உடஞ்சி மசியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மெதுவாக பரட்டி விட்டுருங்க. இந்த மசாலா பார்த்திங்கன்னா ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வேகணும். திரும்பவும் நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ட்ரையாக மசாலா காய்கறியோட நல்லா பிரண்டு வந்திருக்கு. நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். கடாயில் இருக்கிற சூட்டுக்கே பார்த்திங்கன்னா அந்த தயிர் நல்லா இலகி வந்துடும். லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
வாசனை நல்லா ஜம்முன்னு இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்க போகுது. நம்ம முதல்ல இப்போ ஆட் பண்ணிட்டோம், அதனால் உப்பு தேவைப்படாது. உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கார்னிஷிங்க்கு போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ஓணத்துக்கு உங்கள் வீட்டில் அவியல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்